பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் கொடுத்திருக்கிற இந்த கிறிஸ்மஸுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நாம் எல்லோரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஜெபம் செய்ய கடவோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமை மிகுந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறவரே, எங்களை தேடி வந்து எங்களை மீட்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிழ்ச்சி சந்தோஷமான இந்த காலை பரிசுத்த ஆராதனைக்காக நன்றி சொல்கிறோம். இதோ இந்த ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நீரே மகிமைப்படுவீராக. பாடல் வேளை, ஜெப வேளை, துதி வேளை, செய்தி வேளை அனைத்தையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து நடத்தும். இயேசு இரட்சகர் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வருடத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக ஒரு 10-11 நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். தேவன் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த கால வேளையில் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். இதோ அவர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நம்முடைய இதோ துதி ஸ்தோத்திரங்களை எடுப்போம். நாம் வாசித்த சங்கீதத்தில் இப்படி வாசித்தோம். வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலமே நான் விழித்துக் கொள்வேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி, உமது கிருபை வான பரியந்தம், உம்முடைய சத்தியம் மேக மண்டல பரியந்தம் எட்டுகிறது என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜரீகம் பண்ணுகிற நம்முடைய ராஜாதி ராஜாவை, நம்முடைய தேவாதி தேவனை நாம் இந்த நாளில் நன்றி சொல்லி துதிக்க இருக்கிறோம். நாம் நன்றியோடு கூட திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு நம்முடைய எல்லா துதி கன மகிமையை செலுத்த வேண்டிய ஒரு நேரம். எண்ணி பாருங்கள், எத்தனை ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டிலே நாம் பெற்றோம். கர்த்தருடைய அனுக்கிரகம் எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆக நான் அதை எண்ணின பிள்ளைகளாக தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர் இருக்கிற அந்த பெர்க்மான்ஸ் பாடலோடு கூட இணைந்து கர்த்தரை நாம் உயர்த்தி நாம் பாடலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர். Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Jesus. Thank you. Thank you, சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். Thank you, thank you, Father. எல்லாம் thank you சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். Thank you. நன்றி சொல்லுவேன், நன்றி. ஆமென். நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி, நன்றி ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. நம் ஆண்டவர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீர் ஐயா, என்னை கண்டீர் என்று சொல்லி நம் ஆண்டவர் உயர்த்தி பாடுமா?
எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரையா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரையா, என்னை கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன் அப்பா, நன்றி அன்பே நன்றி இயேசு அப்பா, நன்றி அன்பே. ஒரு விஷயம் அப்பா, அப்பா நன்றி அன்பே நன்றி இயேசு அப்பா, நன்றி அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா, நன்றி சொல்லுவேன். ஆமென். தினமும் நன்றி இயேசு ராஜா. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வேன், யெகோவா எல்லாமே பார்த்து கொள்வேன், எல்லாமே பார்த்து கொள்வேன். எப்படி நான் நன்றி சொல்வேன் அப்பா, நன்றி அன்பே நன்றி அப்பா, நன்றி அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா, நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன். எல்லாம் கைத்தட்டி பாடுவோமே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, துதி பாடல் நான் பாடி போற்றி வாழ்ந்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. சமாதான தந்தாரே, சமாதான தந்தாரே, சமாதான தந்தாரே, சமாதான தந்தாரே. புது பாடல் நான் பாடி ஆமென் இயேசுவே உம்மையே வாழ்த்துவேன். புது பாடல் நான் பாடி அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா 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 அல்லேலூயா. விடுதலை தந்தாரே, விடுதலை விடுதலை பாடி ஆமென். புது பாடல் நான் பாடி போற்றி கரங்களை அசைத்து அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா 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 அல்லேலூயா. வல்லமை தந்தாரே, எனக்கு வல்லமை தந்தாரே ஆமென், வல்லமை தந்தாரே, எனக்கு வல்லமை தந்தாரே. புது பாடல் நான் பாடி போற்றி வாழ்ந்திடுவேன். புது பாடல் நான் பாடி போற்றி வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா 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 அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா,
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நன்றி ராஜா, இயேசு ராஜா. யெகோவா ரஃபாவாக எங்களுக்கு சுகம் தந்தீரே. யெகோவா ஈராக எங்கள் தேவையெல்லாம் சந்தித்தீரே. யெகோவா ஷாலமாக எங்களுக்கு சமாதானம் தந்தீரே. உமக்கு நன்றி 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 நன்றி. யெகோவா சம்மாவாக எங்களோடு கூட இருந்தீரே அப்பா. அதற்காக உம்மை நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். இதோ இந்த வருடத்தின் இந்த கடைசி நாட்களிலே உம்முடைய சமூகத்தில் நின்று உமக்கு நன்றி சொல்கிறோம். நீரே வல்லமை தந்தீர், நீரே பாவத்திலிருந்து விடுதலை தந்தீர், நீரே ஒரு புது வாழ்க்கையை தந்தீர், நீரே எங்கள் வாழ்க்கையில் ஒரு எடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை நீர் தந்திருக்கிறீர். ஒரு விஷய கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆமே, நன்றி 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 ராஜா. இதோ எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய தாங்குகிற கிருபை மத்தியில் எங்களை தொடர்ந்து நடத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகின்றது. எல்லோரும் நாம் அப்படியே தேவனுடைய பிரசன்னத்தில் நின்று கடவுளுடைய அந்த அற்புதமான நடத்தலை உணர்ந்த பிள்ளைகளாக ஆண்டவருடைய கிருபையை ஏதோ உணர்ந்து 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 உடைக்கப்பட்ட நேரம், சோர்ந்து போன நேரம், ஒன்றுமில்லாத நேரம், தள்ளப்பட்ட நேரம், உருவாக்கின இந்த கிருபை, சூழ்ந்து கொண்ட கிருபை, உதவி செய்த கிருபை, தாங்கின கிருபையை அதோ நினைத்து ஆண்டவருக்கு நன்றியோடு கூட அப்படியே சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத தேவ் கிருபையே. எல்லாரும் சொல்லுவோம், கிருபையே கிருபையே மாறாத கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. எல்லாம் சொல்லி பாடுவோமா? சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத கிருபையே 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 மாறாத கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கி கிருபை. எத்தனை நேரம் மனிதர்களால் உடைக்கப்பட்டோம், சூழ்நிலைகள் நம்மை உடைத்த போதெல்லாம் நம்மை உருவாக்கின ஆண்டவரை நினைத்து பாடுவோம். ஆமென். கிருபையே இயேசுவே மாறாத கிருபையே. எல்லா கண்களை மூடி கிருபையே கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய் கிருபை. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய் கிருபை. எல்லாம் பாடுவோம், கிருபையே கிருபையே. எல்லாம் பால்கனியில் இருப்பவர்கள், பின்னாடி இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து பாடுவோம்.
இந்த வருடத்துல ஆண்டவர் கிருபை நம்ம எப்படி எல்லாம் நடத்தினது. ஆமென். கிருபையே மாறாது. பலவீன நேரம், பலவீன நேரத்தில் எல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபை. பலவீன நேரத்தில் எல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபை. கிருபையே கிருபையே மாறாதே எல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாதே நல்ல கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. இயேசுவின் அன்பு பெரியது. ஆமென். இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகள் நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது. சந்தோஷமா இருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்லதே நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்லதே ஆமென் இருக்கிறார். சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்லதே நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்லதே. அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. இயேசுவின் அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. ஆமென். கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கரங்களை தட்டி ஆண்டவரை சோதரிப்போம். உங்க கிருபைப்பா, உங்க கிருபையினால வாழ்கிறோம். உங்க கிருபையினால கூடி வந்து இருக்கிறோம். உங்க கிருபையினால உண்மை ஆராதிக்கிறோம். உங்க கிருபையினால ஜீவனோடு இருக்கிறோம். அந்த கிருபைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தயவுசெய்து உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிறிஸ்துமஸுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை இந்த 2வது ஆராதனைக்காக மீண்டும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். தேவன் நம்மோடு கூட இருந்து அற்புதமாக இந்த பண்டிகை வாரத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருடத்தில் நான் ஜீவனோடு இருப்பேனோ என்று கேள்விகள் எழுந்த நேரங்கள் உண்டு. பயத்தினாலே
என் வாழ்க்கை எப்படி போகுமோ, என் குடும்பம் எப்படி போகுமோ என்று சொல்லி அங்கலாய்த்த நேரங்கள் உண்டு. ஆதரவாய் யாரையும் அணுக முடியாமல் போன நேரங்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருந்து இந்த வருடத்தின் கடைசி நாட்களுக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு விஷயம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஓ ஜீசஸ், உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்முடைய அன்புக்காக, இரக்கத்திற்காக நன்றி 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 நன்றி. கிறிஸ்துவின் பிறப்பு மனுக்குலத்தை மீட்க விடுதலையோடு வந்த ஒரு பிறப்பு. மத்தேயு 1:23, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். கடவுள் நம்மோடு இருப்பதை உணர்த்துவதுதான் கிறிஸ்மஸ். அல்லேலூயா. ஆனால் அதற்கு ஆயத்தப்படுகிற நாம் எல்லா நிலைகளிலும், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும், கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும், துன்பமோ துயரமோ இன்பமோ, நீங்களும் நானும் அறிக்கையிட வேண்டியது, இம்மானுவேலர் எங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. இம்மானுவேலராகிய ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். 2ஆம் வேத பாடமாக வாசிக்கிட்ட மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்குள்ள பகுதியை ஒரு சாராம்சத்தை சுருக்கமாக உங்கள் மத்தியிலே முதலாவது சொல்ல ஆசிக்கிறேன். 3 சிந்தனைகளை இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். முதலாவது, எளிமையோடு கூட வாழ்வது எப்படி என்பதை யோசேப்பும் மரியாளும் நமக்கு அங்கே சுட்டி காட்டுகிறார்கள். எளிமையோடு வாழ்வது என்பது ஏழ்மையாக வாழ்வது அல்ல, அப்படிப்பட்ட ஒரு பொருளை அது கொடுக்கக்கூடியது அல்ல. எளிமை என்பது தன்னடக்கத்தோடு கூட வாழ்வது, பந்தாவாக ஆடம்பரமாக வாழ்வது அல்ல, தாழ்ச்சியோடு கூட வாழ்வதைத்தான் அது நமக்கு குறிக்கிறது. யோசேப்புடைய வாழ்க்கையிலும் மரியாளுடைய வாழ்க்கையிலும் அந்த எளிமையோடு கூட அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை அந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுதும் தெரிந்து கொள்கிறோம். அந்த தன்னடக்கமான வாழ்க்கை அவர்களிலே தொடங்கப்பட்டதால் தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை யோசேப்பும் மரியாளும் பெற்றுக்கொண்டார்கள். 2வது இங்கே நாம் கண்டுகொள்கிற ஒரு சிந்தனை என்னென்று சொன்னால், யோசேப்பு மரியாளை அவமானப்படுத்த மனமில்லாமல் என்று சொல்லி ஒரு பதம் வருகிறதை பார்க்கிறோம். திருமணம் நிச்சயிக்கப்பட்டவர்கள் கூடி வரும் முன்பு அவள் கர்ப்பவதியானாள் என்கிற செய்தி யோசேப்புக்கு வந்தவுடனே யோசேப்பு மரியாளை அவமானப்படுத்த மனமில்லாமல் என்று சொல்லி அங்கே வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அப்போ பிறரை அவமானப்படுத்துவதை யோசேப்புங்க விரும்பவில்லை. ஏனென்றால் அவன் ஒரு நீதிமான். அவன் நீதிமான மட்டும் மாத்திரமல்ல, அவன் தேவனுக்கு பயந்தவனாக அவன் இருந்தபடினாலே நியாயப்பிரமாணத்தின்படி மோசேயின் கட்டளையின்படி கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியவளாக தனக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் இருக்கிறாள் என்பதை அறிந்தும் மரியாளை அவமானப்படுத்த மனமில்லாமல் அங்கே அவளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாய் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாட்களில் யோசேப்பை போன்ற மனநிலை நமக்கு வேண்டும். பிறரை அவமானப்படுத்துவது நம்முடைய நோக்கமல்ல. சிலர் எப்போடா வாய்ப்பு கிடைக்கும் அவங்கள அவமானப்படுத்தலாம் என்று சொல்லி அது எந்த சூழ்நிலை என்று கூட பார்க்காமல் என்ன பண்ணுவாங்க, அவமானப்படுத்தி விடுவார்கள். எப்படி அடுத்தவன் காலை வாரி விடுவது என்று சொல்லி அந்த காரியத்தில் கண்ணும் கருத்துமாய் இருப்பார்கள். நமது வீழ்ச்சி, நமது தோல்வியில்
கைதட்டி சிரிக்கிறவர்களாக அநேகர் இருப்பார்கள். நானும் நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு யோசேப்பு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார். நெருக்கடியான அந்த சூழ்நிலையில் மரியாளை அவமானப்படுத்த மனமில்லாமல் அவர் இருந்தார். அப்போ இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது, பிறரை குறித்து தவறாக நாம் பேசக்கூடாது, தவறான குற்ற உணர்வு நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இதிலே இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் இந்த யோசேப்படுத்த காணப்பட்ட சிந்தனை நமக்குள்ளே இருக்க வேண்டும். மூன்றாவது இந்த பகுதியில் நாம் கண்டுகொள்கிற சிந்தனை என்னென்று சொன்னால், மரியாள் பரிசுத்த ஆவினால் தான் கர்ப்பவதியானாள் என்பதை யோசேப்புக்கு தெரிவிக்கப்பட்டவுடனே யோசேப்பு அதை ஏற்றுக்கொள்கிறார். இருப்பதை இருப்பது போலவே ஏற்றுக்கொள்வது, இது யோசேப்பு மரியாள் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் என்பதை இருவரும் தங்கள் வாழ்க்கையிலே உணர்ந்து கொண்டு, ஒரு வாலிபன் ஒரு வாலிப சகோதரி திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்டவர்கள், ஆனால் திருமணத்துக்கு பின்பு நடக்க வேண்டிய காரியம் நடந்துவிட்டது என்பதை அறிந்த அந்த சூழ்நிலையில் இது தேவனுடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி நடக்கிறது என்பதை இருவரும் உணர்ந்து இருவரும் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார்கள். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள். ஒரு சின்ன விஷயம் நடந்தாலே குடும்பத்தில் என் மனைவியை நான் இனி ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என் கணவனை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இன்னைக்கு கோர்ட்டுகளில் அதிகம் கிறிஸ்தவ வழக்குகள் தான் இருக்கு என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு நாம் ஒருவர் ஏற்றுக்கொள்வதிலே தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இப்படி இந்த 3 பேருக்கு இருக்கக்கூடிய அந்த அருமையான தன்மையை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். முதலாவது, அவர்கள் எளிமையோடு இருந்தார்கள். அங்கே அவமானப்படுத்த மனமில்லாமல் யோசேப்பு இருந்தான். அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள். இதில் நாம் இன்றைக்கு பார்க்க போகிற ஒரு காரியம், அந்த மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஏற்கனவே நான் சொன்னேன், அந்த வசனத்தை ஒரு வாசியுங்கள். 1:23. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஆண்டவருக்கு அங்கே பிறந்தபோது அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அதற்கு முந்தின வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசு என்றல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே இம்மானுவேல் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி யாருக்காவது கேள்வி நமக்கு வந்திருக்கிறதா? இயேசு என்ற பெயர் விண்ணகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு பெயராக இருக்கிறது. இயேசு என்றால் விடுதலை, மீட்பு என்ற அர்த்தம். அதே போல இம்மானுவேல் என்கிற பெயருக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தத்திற்கும், அவரும் நம்ம எல்லாவற்றிலிருந்து விடுவித்து நம்மோடு கூட இருக்கிறவர் என்கிற அர்த்தத்தை தான் அந்த இம்மானுவேல் என்கிற பெயரும் கொடுக்கிறது. ஆகையால் இம்மானுவேல் என்பது ஒரு தனிப்பட்ட பெயர் அல்ல. இயேசு என்ற பெயருக்குள்ளேயே இந்த இம்மானுவேல் என்கிற பெயரும் அடங்குகிறதாக அது இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களை மீட்கும்படி ஒரு மேசியா வருவார், அவர் எங்களை எல்லா இந்த ரோம அரசாங்கத்திடமிருந்தும், இந்த சமுதாய அடிமைத்தனத்திலிருந்தும், அரசியல் அடிமைத்தனத்திலிருந்தும், சமய அடிமைத்தனத்திலிருந்தும் எங்களை விடுவிப்பார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு யூதர்களிடத்திலே அதிகமாய் காணப்பட்டது. அப்பொழுதுதான் மத்தேயு, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி நூலில் ஏன் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, பொதுவாக
மத்தேயு நற்செய்தி நூல் யூதர்களை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு நற்செய்தி நூல். யூதர்கள் மோசையின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை, அந்த தோராவை, ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரை இருக்கிற அந்த சட்ட புத்தகங்களை அவர்கள் ஒழுங்காக கடைபிடிப்பவர்கள், நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பவர்கள், தீர்க்கதரிசிகளை எல்லாம் அவர்கள் விசுவாசிப்பவர்கள், நம்புவர்கள். தீர்க்கதரிசிகள் எதெல்லாம் சொன்னார்களோ அதெல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள். அதனால்தான் மேசியா வருவார் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் இங்கே மத்தேயு ஏசாயா 7:14 ஏசாயா தீர்க்கதரிசி முன்னுரைத்தபடி, ஏதோ யூத மக்களே நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்தீங்களே, தீர்க்கதரிசி ஏசாயா 7:14 சொல்லியிருக்கிறாரே, அந்த சொன்ன தீர்க்கதரிசியுடைய நிறைவேறுதல் தான் இங்கே இயேசு என்பவர் இதோ இம்மானுவேலாக நம்மிடத்திலே நம்மோடு இருக்கும்படி பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் பிறக்கப் போகிறார் என்பதை பற்றி அங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 7:14 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் எப்படி வாசிக்கிறோம்? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தருவார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஒரு அடையாளம், தீர்க்கதரிசிகளாலே சொல்லப்பட்ட ஒரு அடையாளம் தான். அந்த அடையாளமாகிய இயேசு, அந்த இம்மானுவேலர் தான் இந்த இயேசு, இந்த இம்மானுவேல் என்று சொல்லி அங்கே தீர்க்கதரிசியை மேற்கோள் காட்டி அந்த வார்த்தையின் நிறைவேறுதலாக இங்கே மத்தேயு எழுதுகிறார். யார் இந்த இயேசு? தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்ட அந்த இம்மானுவேலரே இந்த இயேசு என்று சொல்லி இங்கே மத்தேயு எழுதுகிறதை பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள் பேசினது நிறைவேறாமல் இருக்கிறது என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, இங்கே அது நிறைவேறுகிறது. 7:14 ஏசாயால சொன்னது இங்கே நிறைவேறுகிறது என்று சொல்லி மத்தேயு 1:23 இங்கே மத்தேயு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அருமையான தேவப்பிள்ளைகளே, ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் ஏசாயா 7:14 வாசிங்கன்னா இம்மானுவேல் என்று சொல்லி ஐயில் ஆரம்பித்து அங்கே போடப்பட்டிருக்கும், IMMAUL சொல்லி. ஆனால் மத்தேயுல 1:23 பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ஈல ஆரம்பித்திருக்கும், இம்மானுவேல் அப்படின்னு சொல்லி. ஐயில் இம்மானுவேல் என்று போடப்பட்டிருந்தாலும் ஈல போடப்பட்டிருந்தாலும் அது ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கிறது. சிலரை பார்த்திருப்பீர்கள், நம்முடைய பழைய போதகர் இம்மானுவேல் ஐயா ஐ போட்டு என்ன பண்ணுவார், இம்மானுவேல்னு எழுதுவார். ஜெயபாண்டி ஐயா பையன் எப்படி எழுதுவார் தெரியல, ஈ போடுவாரா ஐ போடுவாரையா? ஈ தான் ஈ போட்டு எழுதுவார். இங்கே நமக்கு உதாரணம் இருக்குது. இந்த 7:14 படி அந்த இம்மானுவேல் ஐ போட்டு சொல்லப்பட்டிருக்க இம்மானுவேல் எபிரேய பதத்தின் அந்த அர்த்தத்தின் பிரகாரம் அங்கே ஐ போட்டு எழுதப்பட்டு இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழியின் அந்த பின்னணியில் அது ஈயை மையமாக வைத்து எழுதப்பட்டிருப்பதாக அதற்கு விளக்கத்தை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். ஆகவே அருமையான தெய்வ பிள்ளைகளே, இது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்று சொல்லி நாம் நினைத்துவிடக்கூடாது. எவ்வளவு கருத்தாய் அந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி எபிரேய பதத்தின்படி அந்த இம்மானுவேலுக்கு அந்த வார்த்தையும், கிரேக்க பதத்தின்படி இம்மானுவேல் என்பதற்கு இந்த பதமும் அங்கே வேத பண்டிதர்களாலே போடப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய வேதம் எவ்வளவு ஆழமானது, அது உண்மையானது, அற்புதமானது என்பதை நாம் அறிந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கடவுள் அணுகவே முடியாதவர், தூரத்தில் இருப்பவர், அவர் பயங்கரமானவர், அவர் அக்கினியானவர் என்றெல்லாம் பயந்து கொண்டிருந்த நாட்கள் பழைய ஏற்பாட்டு நாட்கள். அவர் மேக ஸ்தம்பத்தில் தோன்றுவார், அக்கினி ஸ்தம்பத்தில் அவர் நடத்துவார், அவருடைய உடன்படிக்கை பட்டியை தொட்டால் அப்படியே சுருண்டு விழுந்து செத்து போவார்கள் என்கிற அந்த நிலைப்பாடு இருந்த காலம் பழைய ஏற்பாட்டு காலம். ஆனால் இந்த எண்ணத்திலிருந்து புதிய ஏற்பாடு அவர் அன்பின் தேவனாக, இம்மானுவேலராக நம்மோடு கூட இருக்கும்படி அவர் வந்திருக்கிறார் என்பதை இங்கே மத்தேயு எழுதுகிறார். அப்போ அன்பினால் செயல்பட வேண்டிய, இதோ அன்பினால் அவரை ஆராதிக்க வேண்டியவர்கள். பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் அவர் தூரத்தில் இருந்தார்,
அன்பினால் செய்ய வேண்டியது எதுனாலும் சட்ட புத்தகம் எதை சொல்லுதோ அதை வைத்து பயத்தோடு செய்வார்கள். அன்பில் செய்ய வேண்டியதை ஐயோ நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுது, வேதபாரகர் பரிசேயர் நடந்து கொண்டார்களே, ஓய்வு நாளில் இது செய்வது நியாயமா, இது செய்வது சரியா என்று சொல்லி அங்கே சட்டத்தை வைத்து அன்பை மறந்து பயத்தோடு செயல்பட்டார்களே. அப்படி இல்லாமல் நாம் இந்த காரியத்தில் அன்பினால் செயல்பட வேண்டும். நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத தூரத்தில் இருந்த தேவன் இப்பொழுது தூரத்தில் இல்லை, உங்கள் அருகாமையில் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு செய்தியாக, ஏசாயா தீர்க்கன் வாக்குரைத்த செய்தியாக இயேசு இந்த உலகத்தில் இம்மானுவேலராக வந்திருக்கிறார், அவர் உன்னிடத்தில் வந்திருக்கிறார் என்று சொல்லி இங்கே மத்தேயு எழுதுகிறதை பார்க்கிறோம். எங்கோ இருந்தவரை அறிக்கை செய்து கொண்டிருந்த நீ இப்பொழுது அவர் உனக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்தவம் என்பது எங்கேயோ இருக்கிற ஆண்டவரை கடவுளே 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 என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டே இருப்பதல்ல. நம் நடுவில் எங்கே நாமத்தில் 2-3 பேர் ஒருவனப்படுகிறோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று சொல்லியிருக்க ஆண்டவர், நம் நடுவில் தம்முடைய பிரசனத்தால் வெளிப்பட்டு இருக்கிற ஆண்டவர், அவர் நம்மோடு கூட இருப்பவராக பிறந்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த கிறிஸ்மஸ் காலம் நமக்கு வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அதனால் வேதத்தை விசுவாசிக்கிற நாம், வேதத்தை அறிக்கை செய்கிற நாம், அதை நம்மோடு கூட இருக்கிற தேவனுடைய இந்த உண்மையான அடையாளம், தூரத்தில் இருந்த தேவன் சமீபமானார், நமக்குள் ஆனார், நமக்காக நம்மோடு ஒன்றிணைந்தார் என்பதைத்தான் இந்த இம்மானுவேல் என்கிற அடையாளம் அது தெரிவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்பொழுது திருப்புங்கள் 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருவர் நாம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியம் யாரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. நீங்களும் நானும் இதோ வெளிப்படுத்த அந்த பக்தி யாவரும் அறிந்திருக்கிற அந்த மேன்மையானது என்பதை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். புதிய மொழிபெயர்ப்பு சொல்கிறது, தேவன் மனிதனானார். வார்த்தையாயிருந்த தேவன், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று சொல்லி யோவான் 1:1 பார்க்கிற அந்த வார்த்தை மனிதனானார். ஆண்டவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆம், அவர் நம்மை போல சரமுடையவராக இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, மீறுதலுக்காக, அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தன்னுடைய கடைசி இரத்தத்தை சிந்தி இதோ சிலுவையிலே பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி உங்களுடைய மீட்புக்காக, என்னுடைய மீட்புக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை விட்டவர். அவர் அங்கே இருந்த மக்களுக்காக மட்டும் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லவில்லை, எனக்காகவும் உங்களுக்காகவும் ஆண்டவர் அப்படி கதறினார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக அந்த சிலுவையிலே பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அவர் எனக்குள்ளே வரும்படியாக, இம்மானுவேலாக எனக்குள்ளே இருக்கும்படியாக என் தேவன் இதோ இந்த உலகத்தில் வந்தார். அதான் மன்னிப்பு, அதான் வேதம் இங்கே சொல்லுகிறது. அவர் என்ன பண்ணார்? மாம்சத்திலே வெளிப்பட்டார். மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று அறியப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று பரிசுத்த ஆவினாலே அவர் உற்பத்தியானார். பரிசுத்த ஆவினாலே அவர் நடத்தப்பட்டார். அவர் பரிசுத்த ஆவினாலே நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அதே தேவன் இன்றைக்கு உங்களை என்னையும் பரிசுத்த ஆவினால் நடத்துகிறாரா இல்லையா? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். நம்மை கண்டித்து உணர்த்தி சத்திய ஆவியாகிய அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிறார். அப்போ ஆவியானாலே விளங்க பண்ணப்பட்டவர், தேவதூதர்களால் காணப்பட்டவர், தேவதூதர்களால் காணப்பட்டவர்,
நமக்காக வெளிப்படுத்தப்பட்டவர். அல்லேலூயா. தேவதூதர் காணப்பட்டவர், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டவர். இந்த தெய்வம் அவர் யூதர்களுக்காக மட்டுமல்ல, எல்லா ஜனத்துக்காக வந்தவர். அதனால்தான் அங்கே லூக்கா 2:10 பார்க்கிறோம். அங்கே மேய்ப்பர் இடத்துல என்ன சொல்றார்? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லி அவர் புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். இன்றைக்கும் உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். இப்படி பிரசங்கிக்கப்பட்ட ஆண்டவர் அவர் மகிமையிலே உயர்த்தப்பட்டார் என்பதையும், மரித்து உயிர்த்து எழுந்து போனார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம். வேகமாக வாசிங்க. எபிரேயர் 9:27. அன்றே ஒரே தரம் மரிப்பதும் கிறிஸ்துவ அநேக பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு அந்த ரட்சிப்பை அருளும்படி பாவமில்லாமல் தரிசனம் ஆவார். அவர் ஒரு முறை வெளிப்படுத்தப்பட்டார், திரும்ப பாவம் இல்லாதவராக இனி திரும்பியும் வருவார். அப்போ முதலில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டவர் இனி 2வது முறை நம்ம பாவங்களை மன்னிக்கிறவராக வரமாட்டார். அவர் ஒரு நியாயாதிபதியாக, அவர் ஒரு விடுதலையாளராக, அவர் ராஜாதி ராஜாவாக அவர் வருவார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்தார். உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்தார். இம்மானுவேல், நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர், தூரமாய் இருந்தவர் சமீபமாய் நமக்காக வந்தவர். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவர். பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம். பிரசங்கி 11:5 ஒரு வாசிங்கள். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாது இருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செய்கையும் நீ அறியாய். ஒரு கர்ப்பவதியின் வயிற்றில் குழந்தை உருவாகிறது. அவங்க என்ன பண்ண முடியாது, அறிந்து அது நடப்பதில்ல. அந்த கர்ப்பத்துக்குள்ள அந்த ஆவி எப்படி ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதையும், எலும்புகள் எப்படி உருவாகுது என்பதும் இன்றைக்கும் அது ஒரு மகா பெரிய அதிசயமாக தான் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் இங்கே சொல்லுகிறார், நீ அறியாது இருக்கிற போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எப்படி நம்ம வயிற்றில் உருவாகிற அந்த அதுக்கு எலும்புகள் எப்படி உருவாகிறது, ஆவி எப்படி அழுகப்படுகிறது நம்ம அறியாமல் இருக்கிறோமோ, அதை போலத்தான் ஏசாயா 7:14 படி இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுகிறதை பார்க்கிறோம். உயிர் உருவாகுது நமக்கு எப்படி தெரியாமல் இருக்கிறதோ, அதே போல் நம்முடைய வயிற்றில் அது எப்படி உருவான நேரம் நமக்கு தெரியாத போல ஆண்டவர் கன்னி வயிற்றில் உதித்தார். இதை இன்னும் சற்று நம்ம ஆழமாக அறிந்து கொள்ள 139ஆம் சங்கீதம் அதில் ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். 139ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நம்ம பிரமிக்கத்தக்க அதிசயமாக தானே உண்டாக்கப்பட்டோம். அல்லேலூயா. அது நம்முடைய ஆத்மாவில் நம்ம அறிந்திருக்கிறோம். வாசிங்க. நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவையும் கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாயும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. இப்போ நான் ஒன்று சொல்ல போகிறேன். அதை சொல்லும்போது நீங்கள் எல்லாரும் கைத்தட்ட போகிறீங்க, சரியா?
நம்ம வாழ்க்கையிலேயே இவ்வளோ விசித்திர வினோதமாக நம்மளை ஆண்டவர் ஒரு தாயின் கற்பத்தில் உருவாக்குவாருன்னு சொன்னால், அவர் இந்த உலகத்தில் வருவதற்கு ஒரு கன்னியின் வயிற்றை தெரிந்து கொண்டு அவர் அதிசயங்களை செய்ய முடியுமா, செய்ய முடியுமாதா? அல்லேலூயா! கரங்களை தட்டி ஆண்டவர் நாம் சோதரிப்போம். நமக்குள்ளே இவ்வளவு அதிசயம் ஒழிஞ்சிருக்க, அப்போ அவர் எவ்வளவு அதிசயமான காரியங்களை அவர் வெளிப்படுத்தி ஒரு கன்னியின் வயிற்றின் வழியாக அவர் வருகிறார். எப்படி பிறக்க முடியும்? கன்னி எப்படி கர்ப்பவதி ஆக முடியும்? நீ எப்படியா வந்த, நீ எப்படி வந்தன்னு உனக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்ம என்ன சிலவங்க என்ன நல்ல நேரம்னு குறிக்காங்க. இது குழந்தை பிறந்த நேரத்தை வச்சு நல்ல நேரம், அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, புறஜாதி மக்கள் சில இதை எழுதுகிறாங்க. நம்மள யாரும் அதை எழுத மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா விசுவாசிக்கிறேன். ஏன்னா அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, எழுதுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அதை பேர் ஜாதகம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, எழுதுகிறாங்க. அதான் ஒரு டாக்டர் ஒரு பேட்டியில் சொன்னார். என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஒரே நேரத்தில் 4-5 கேஸுகளை பார்க்கும்போது அது பறந்து ஃபஸ்ட்டு அதுக்கு உயிர் கொடுக்கல என்ன பண்ணுவோம், கவனமாக இருப்போம். அது உயிர் கொடுத்து வீர்னு கத்தின பிறகு தான் ஒரு குறிப்பிட்ட டைமில் நாங்களே என்ன பண்ணுவோம், ஒரு டைம் எழுதுவோம். அது ஒரு 5 நிமிஷம் கழிச்சோ 10 நிமிஷம் கழிச்சோ 15 நிமிஷம் கழிச்சோ என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு டைம் எழுதுவோம். ஒரு 10 மணிக்கு பிறந்த குழந்தை அதை அளவைக்கு ஒரு 15-20 நிமிஷம் ஆகிட்டுனா அந்த டைம் என்ன பண்ணுவோம், அந்த டைமை தான் எழுதுவோம், அந்த நேரத்தில் உள்ள டைம். ஆனால் அதை வச்சு ஜாதகம் பார்த்து இதுதான் நல்ல நேரம், இந்த நேரத்தில் பிறந்திருக்குன்னு சொல்லி இப்படி பார்க்குற அந்த காரியம் அல்ல. கடவுள் அவர் அற்புதமாய் நமக்குள்ளே இருந்து என்ன பண்ணுறாரு, வெளிப்படுறார். அப்போ நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம வெளிவந்து இவ்வளோ அதிசயம் இருக்கும்போது அவர் கண்ணின் வயிற்றிலிருந்து பிறந்து இம்மானுவேலாய் வந்தது எவ்வளவு ஒரு அதிசயமான ஒரு காரியம் பாருங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க, ஒரு சில வசனத்தை வாசிக்க போகிறோம். இன்னும் அதனுடைய ஆழத்தை நம்ம அறிந்து கொள்ள அப்போஸ்தலர் 17:27 வாசிங்க. ஆ ஆ ஆ கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாவது கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அல்லேலூயா! நம்முடைய ஆண்டவர் தடவியாவது கண்டுபிடித்து விடலாம், அந்த அளவுக்கு நம்முடைய அருகில் இருக்கிறவர். அல்லேலூயா! இம்மானுவேல் என்கிற நாமத்தில் இருப்பவர். எரேமியா 42ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது அங்கே எரேமியா ஆக்கியோன் இப்படி எழுதுகிறார். 42:11 நீ பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு நீ பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களா என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களோடனே இருந்து. அல்லேலூயா! இந்த நாளில் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நீங்கள் எதற்காக பயப்படுறீங்களோ அன்றைக்கு எரேமியா காலத்தில் பாபிலோன் ராஜாவுக்காக அவங்க பயந்தாங்க. அப்போ எரேமியா சொல்கிறாரு, நீங்கள் பாபிலோனியருக்காக பயப்படண்டா, உங்களை ரட்சிக்க உங்களை தப்புவிக்க ஆண்டவர் உங்களோடு இருக்கார். இந்த 2020 கிறிஸ்மஸ் நாட்களில் ஆண்டோடைய சமூகத்திலிருந்து இந்த வார்த்தை வருகிறது. நீங்கள் எதை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ, எதை குறித்து பயந்துட்டு இருக்கீங்களோ, நீங்கள் பயப்பட வேண்டாம், இம்மானுவேல் ஆகிய தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா! கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். செக்கினா என்றால் என்ன சொல்லுவாங்க, மகிமை, டோல்லிங், உடனிருப்பவர் என்கிற ஒரு அர்த்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. உபாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசித்து அதை தியானத்தோடு நாம் இப்பொழுது தியானத்தை முடிக்க இருக்கிறோம். உபாகமம் 20:7 ஒரு வாசியுங்கள். ஒரு பெண்ணை தனக்கு நியமித்து கொண்டு அவளை விவாகம் பண்ணாதிருக்கிற எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் யுத்தத்திலேயே செத்தால் வேறொருவன் அவனை விவாகம் பண்ணியதாக வேண்டியதாக இருக்கும் என்று சொல்ல வேண்டும். ஒரு பெண்ணை தனக்கு நியமித்து கொண்டு அவளை விவாகம் பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அப்போ இங்கே ஒரு திருமண நிச்சயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மரியாள் யோசேப்புக்கு என்ன பண்ணியிருந்தா, திருமணத்தில் நிச்சயிக்கப்பட்டிருந்தா. அப்போ வார்த்தை என்ன வருது, அவங்க கூடி வரும் முன்னாடியே மரியாள் பரிசுத்த ஆவியினால கர்ப்பவதியாரா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு யோசேப்பை பார்த்து, உன் மனைவியை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாத. அப்போ நம்ம இப்படி நினைக்கலாம்,
கன்னி வயிற்றில் பிறக்க வேண்டும் என்று சொல்லி திருவுளம் பற்றின ஆண்டவர் யோசேப்பு பாவம் அவனை போய் நிச்சயித்துட்டு அப்புறம் எப்பா நீ இப்படி உன்னை நியமிக்கப்பட்ட கற்பவதி தான் இவ்வளோதான் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஏன் சொல்லணும்? அவனை விட்டுட்டு மரியாதை மட்டும் என்ன பண்ணியிருக்கலாம்? அவன் ஆண்டவர் மரியாதை மட்டும் தெரிந்து கொண்டிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரலாம். மரியாதை தனியாக வைத்திருக்கலாமே. திருமண பந்தத்திற்கு ஒப்பந்தமான பிறகு இப்படி இன்னும் எவ்வளோ ஸ்திரீகள் காத்திருந்தாங்களே, கன்னி ஸ்திரீகள். மரியாளுக்கு தான் திருமண ஒப்பந்தம் ஆகிட்டு வேற ஒரு கன்னி ஸ்திரீயை ஆண்டவர் தேடி போய் அங்கே இயேசு பிறப்பதற்கு அவரை தெரிந்து கொண்டிருக்கலாமே என்று சொல்லி நமக்கு கேள்வி வரலாம். ஆனால் இதில் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மையான சத்தியம் என்ன என்று சொன்னால், அங்கே அந்த திருமணத்தில் அவங்க நிச்சயிக்கப்பட்டும் நீங்கள் ஒன்றாக இருந்துதான் இயேசுவை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் மரியாளை திருமணத்துக்கு முன்பாகவே அவளை தெரிந்து கொண்டு பரிசுத்த ஆவினாலே இயேசு பிறப்பதற்கு அவருடைய வயிற்றில் உற்பத்தி ஆனதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிற காரியம், தேவன் ஒரு திருமணத்தின் வழியாக நிச்சயிக்கப்பட்ட அந்த திருமணத்தை அவர் உயர்த்தி பிடிக்கிறார். நிச்சயிக்கப்பட்ட ஒரு திருமணத்தை அது அப்படியே பிரிந்து போய்விட வேண்டும் என்று சொல்லி எண்ணாமல், அவர் இந்த மனு உலகத்தில் பிறப்பதற்கு அந்த திருமண பந்தத்துக்கு இணைக்கப்பட்டவருடைய அந்த இணைவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த திருமணத்தை உயர்த்தி பிடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் ரோமன் கத்தோலிக்க சபையெல்லாம் அந்த திருமண சாக்கிரமத்தை ரொம்ப முக்கியப்படுத்தி அவர்கள் சொல்வார்கள். அப்போ இந்த திருமணத்தை உயர்த்தி பிடிப்பு நிமித்தம் நாம் அங்கே தெரிந்து கொள்வது, இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். யோசேப்பே உன்னோடு ஆண்டவர் இருக்கிறார். மரியாளே உன்னோடு ஆண்டவர் இருக்கிறார். அவர் இம்மானுவேலாய் பிறக்கப் போகிறார். ஆகையால் நீங்கள் திருமணத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிறக்க தண்டியும் ஒருவர் நீங்கள் அறியாது இதோ இம்மானுவேல் பிறக்கப் போகிறார். ஆகையால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒருவர் என்று சொல்லி அவளை ஏற்றுக்கொள்ள வைத்து அவர்களோடு இம்மானுவேலர் இருக்கிறார். அல்லேலூயா! எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு அனுபவம் பாருங்கள். ஆகையினால இம்மானுவேலாகிய ஆண்டவர் நாம் இணைந்து இருப்பதை, இணைந்த உறவுகள் பிரியக்கூடாது என்பதில் அவர் ரொம்ப கண்ணும் கருத்துமாய் தெளிவாக இருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் இம்மானுவேலுங்கிற அடையாளத்தில் வெளிப்படுகிற தேவன் நம்மிலே வெளிப்பட நம்மை ஒப்பு கொடுப்போம். என் குடும்பத்தின் மேலே ஒரு அபிஷேகத்தை நீ வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. என் குடும்பம் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் பிரிவதற்கு நாங்களோ காரணமாக இருக்கக்கூடாது. அதனால் இம்மானுவேலர் அதை இணைத்து பிடியும். நீர் அந்த திருமண பந்தத்தை உயர்த்தி யோசேப்பு மரியாள் வாழ்க்கையை உயர்த்தி காட்டினது போல எங்கள் திருமண பந்தம் இம்மானுவேலரால் எப்பொழுது உயர்த்தி பிடிக்கப்படட்டும் என்று சொல்லி ஆண்டவற்றை உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரத்தில் அந்த ஒரு இணைவோடு கூட கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாட நம்மை ஆயத்தப்படுவோம். நமக்குள்ளே எந்த மனக்கசப்புகள் இருந்தாலும் சீர் செய்து கொண்டு இணைந்து இந்த பண்டிகை காலங்களை எதிர்நோக்குவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தலைவணங்குவோம். அன்பின் நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு நீர் பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவரே, நாங்கள் இந்த நாட்களில் உம்முடைய பண்டிகையை கொண்டாட இம்மானுவேல் என்கிற அடையாளத்தோடு இந்த உலகத்தில் வந்தீர். ஆகையால் குடும்ப உறவுகளின் ஐக்கியத்தோடு ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பண்டிகையை சிறப்பாய் கொண்டாட தூரமாக இருந்த தேவன் எங்களோடு கூட இருக்கும்படி பிறந்திருக்கிறார் என்பதை எங்கள் வாழ்க்கையின் எல்லா இடங்களிலும் நீர் எங்களோடு இணைந்து இருக்கக்கூடிய விதத்தில் எங்கள் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள உதவி செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்று மாலை 6 மணிக்கு கீதாரா நடைபெறும். உங்கள் பெயர்களை குடும்பமாக நீங்கள் பாடக்கூடிய பெயர்களை எனது தரும்படி மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 3வது ஆராதனை முடிந்தவுடனே ஞானஸ்தான ஆராதனையும் ஞாபகப்படுத்துகிறேன். அவர் எழுப்பி நின்று 69வது பாடலை பாடுவோம். உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னன் இயேசு நாதருக்கு வான்முடி சூட்டுங்கள். 69வது பாடல்.
உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னன் இயேசுநாதருக்கு வான்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு, இயேசு மகாராஜன், அவர் ராஜ்யம் புவி எங்கு மகா ஆட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்வா ஓமேகாவுக்கு அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்வா ஓமேகாவுக்கு அல்லே. நாலா தேசத்தில் உள்ளோரே நடந்து வாருங்கள், மேலோனே சுநாதருக்கு மெய்முடி சூட்டுங்கள். நாலா தேசத்தில் உள்ளோரே நடந்து வாருங்கள், மேலோனே சுநாதருக்கு மெய்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜனே இயேசு மகாராஜன், அவர் ராஜ்யம் புது எங்கு மகா ஆட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. இந்திய தேசத்தார்களே ஏகமாய் கொடுங்கள், சிந்தனை வைத்துக் கொண்டு செம்மொழி சொட்டுங்கள். இந்திய தேசத்தார்களே ஏகமாய் கொடுங்கள், சிந்தனை வைத்துக் கொண்டு செம்முடி சொட்டுங்கள். ராஜாதி ராஜனே இயேசு மகாராஜன், அவர் ராஜ்யம் புவி எங்கு மகா ஆட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்வா ஓமேகாவுக்கு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்வா ஓமேகாவுக்கு. சின்ன நாடுகளை விட்டு சீக்கிரம் ஏகுங்கள், பொன்னகராம் சாலேமுக்கு போய் முடி சூட்டுங்கள். சின்ன நாடுகளை விட்டு சீக்கிரம் ஏகுங்கள், பொன்னகராம் சாலேமுக்கு போய் முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜனே இயேசு மகாராஜன், அவர் ராஜ்யம் புவி ஆட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்வா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்வா ஓமேகா. கடைசி சரணம். சகல கூட்டத்தார்களே சாஷ்டாங்கம் செய்யுங்கள், மகத்துவராசரிவரே மாமுடி சூட்டுங்கள். சகல கூட்டத்தார்களே சாஷ்டாங்கம் செய்யுங்கள், மகத்துவராசரிவரே மாமுடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜனே இயேசு மகாராஜன், அவர் ராஜ்யம் புவி எங்கு மகா ஆட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்வா ஓமேகாவுக்கு அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்வா ஓமேகாவுக்கு அல்லேலூயாவே. அன்பின் நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மானுவேல் என்கிற அடையாளத்தோடு கூட தூரமாயிருந்த தேவன் சமீபமாய் எங்களுக்குள்ளே வந்து நீர் பிறந்தீர். ஆண்டவரே, பயங்கரமான தேவன், இதோ சட்டத்திட்டங்களுக்கு பயந்து அன்பு செலுத்தின அந்த தேவன் இதோ நம்மில் ஒருவராய் நமக்குள்ளே இம்மானுவேலுங்கிற நாமத்தில் குடிகொண்டார் என்கிற செய்தியோடு உம்முடைய கிறிஸ்மஸ் செய்தி எங்களை நோக்கி வந்திருக்கிற தயவுக்காய் நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
எங்கள் பாரதங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்களுக்காக பலியான தெய்வம். இதோ எங்களை இரத்தம் சிந்தி மீட்ட தேவன். இதோ பிதாவே அவர்களை மன்னியும் என்று சொல்லி எங்களை மன்னித்த தேவன். இதோ எங்களுக்காக எங்களோடு கூட இருந்து வாக்கு கடங்கா பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்கிற தேவன். இதோ எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். அந்த தேவன் இம்மானுவேல் என்கிற அடையாளத்தோடு கூட நீர் வந்து பிறந்தீர் என்பதை இந்த நாட்கள் நாங்கள் அறிந்து சரியாய் எங்களை இந்த பண்டிகை காலங்களில் ஆயத்தப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். அன்றைக்கு இம்மானுவேலர் பிறப்பதற்கு ஆண்டவரே இதோ யோசேப்பும் மரியாளும் தங்களை எளிமையாக்கி கொண்டவர்களாக, இதோ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஒருவர் ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள். திருமண பந்தம் எவ்வளவு முக்கியம் என்பதை இம்மானுவேலர் நீர் பிறக்கும்போது யோசேப்பு மரியாள் இதோ அந்த திருமண நிச்சயத்தோடு நின்று போகட்டும் என்று சொல்லி நினைக்காமல் அந்த திருமண பந்தத்தை நீர் உயர்த்தி காட்டி தூக்கி பிடித்து அது எவ்வளவு மேலானது என்பதை இம்மானுவேல் என்கிற அடையாளத்திலையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீரே, அதற்காக நன்றி சொல்கிறோம். இதோ இந்த நாட்களில் குடும்பத்தில் ஆண்டவர் சமானமற்றிருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே உம்முடைய சமானத்தை தாரும். ஆண்டவரே, புத்திர பாக்கியம் இல்லாத குடும்பங்களிலே உம்முடைய புத்திர பாக்கியத்தை, கற்பத்தின் கனியை, ஆண்டவரே உம்முடைய சுதந்திரத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். குடும்பங்களில் என்ன குறைவு இருந்தாலும் கர்த்தர் நிறைவாக்கும். இதோ பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் திருமணமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற பிள்ளைகள் குடும்பத்தில் இம்மானுவேலர் அந்த குடும்பத்தினரோடு இருந்து அவருடைய விருப்பத்தை செய்வீராக. இதோ கர்ப்பவதிகளுக்கு ஏற்ற நேரத்தை இம்மானுவேலர் கூட இருந்து இதோ எங்களிலே அதிசயங்களை செய்கிறவர், அற்புதமாய் எங்களிலே இதோ நாங்கள் கற்பந்தரிக்க வைத்து இதோ எலும்புகள் உருவாவதை நாங்கள் அறியாமல் இருந்து எங்களிலே கிரியை செய்பவர். இதோ அப்படிப்பட்ட கிரியைகளை அப்படிப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்து நாமத்தை மையப்படுத்தும். ஏற்ற நேரத்தில் கர்ப்பவதிகளுக்கு சுகப்பிரசவத்தை தாரும். இதோ குழந்தை பாக்கிய வேண்டுங்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவர்களை கடாட்சித்து அவர்களை நினைத்தருளும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் சகரியா எலிசபெத் குடும்பத்தை நினைத்தீர். இதோ சிம்சோனுடைய பெற்றோராகிய மனோவாவையுடைய மனைவியை நினைத்தீர். ஆபிரகாம் சாராளை நினைத்தீர். ஈசாக்கு ரெபேக்காளை நினைத்தீர். யாக்கோபு ராகேலை நினைத்தீர். எல்கானா அன்னாளை நினைத்தீர். இதோ எங்கள் சபை குடும்பங்களிலும் ஆண்டவரே இம்மானுவேலராகிய நீர் அவர்களோடு இருந்து அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மையை தாரும். வீடு கட்டுகிற பிள்ளைகளுடைய வீடு கட்டுகிற பணிகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, தேவையுள்ள பிள்ளைகளுடைய தேவையை சந்தியும். கடன் பாரங்களை மாற்றும். இதோ என் பிள்ளை விரும்புகிறதை இன்னும் வாங்கி கொடுக்க முடியவில்லை என்கிற பிள்ளைகளுக்கு இந்த வாரத்தில் பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தேவையான ஆண்டவரே உலக தேவைகளை, பண தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆராதனை அனுசரிக்க வர வேண்டும். ஏதோ ஒன்று விரும்பினது கிடைக்காமல் ஏமாற்றத்தோடு கூட ஆண்டவரே பரிதாபத்தோடு கூட வரக்கூடாதப்பா. மிகுந்த மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து இம்மானுவேலரை தங்களுக்குள்ளே வைத்து அனுபவிக்க வேண்டும். அப்படியாய் எங்கள் குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்தும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். படைக்கப்பட்ட தசோபாங்கள், சோத்திர காணிக்கைகள், கேரள ரவுண்டு காணிக்கைகள், மற்ற எல்லா காணிக்கைகளையும் உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களையும் காணிக்கைகளையும் அங்கீகரித்து ஆசீர்வதியும். உடைய பரிசுத்த நாமம் மையப்பட ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. ஏசு இரட்சகர் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். வலுவாதபடி உங்களை காக்கவும் தம்முடைய மைமுள்ள சன்னிதானத்தில் உங்களை மாசுற்ற நிறுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் பரிசுத்தருமாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன் நிலை நின்றே. மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன் நிலை நின்றே. நம் சிந்தை குளித்திட போற்றும் நல் காட்சி
அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடடையும் கூடில் நாடி தேவ பாலனை பணிந்திடவா. அதிகாலை பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். வாரி 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 நாம் செல்வோம். அனைவரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளுளமே பரசுராமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானத்துடைய போய் வர கடவோம், சந்தோஷத்துடைய திரும்பி வருவோமாக. கர்த்தர் நாமத்தினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. அனைவருக்கும் ஸ்தோத்திரங்கள். நன்றி.